இப்போ டேரக்டர் சொன்ன வேற ஏதாவது ப்ரொடியூசர் பாருங்க என்னால் செலவு பண்ண முடியும். இவ்வளோதான் என் பட்ஜெட் 50-60 தான். இந்த படம் வந்து நான் எங்கேயும் கடன் வாங்கி தான் பண்ணேன். கை காசம் பெரிய படம் விஜய் சேதுபதி படம் வந்துச்சு, அதனால நமக்கு தேட்டர் கிடைக்கும். படம் எடுத்துட்டு நம்மளே ரிலீஸ் பண்ணக்கூடாது, பெரிய பேனர் மூலியமாக போகணும். நான் வந்து நீளம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, ரிலீஸ் பண்ண முடியல. ஃபிலிம் ஃபிளிக் நேயர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நமது படத்தோட தயாரிப்பாளர் ரவி சார் கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு சார். ஒரு பயங்கரமான படத்தை வந்து தயாரிப்பாளராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படங்கள் நாங்களும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலா. இந்த படம் நம்ம ஒரு படத்தை நம்ம வந்து தயாரிக்கின்றோமோ அது ஒரு பெரிய கடினம், டாஸ்க் நிறைய இருக்கும். இந்த படம் டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்டோரி சொல்லும் போது என்ன விஷயம் உங்களுக்கு முதல்ல மைண்ட்ல தோணுச்சு? எனக்கு வந்து டைரக்டர் ஃபர்ஸ்ட் இந்த மண்டேலா மாதிரி ஒரு கதை சொன்னார் ஃபர்ஸ்ட், ஒரு 2 முன்னாடி. அப்போ நான் இதெல்லாம் என்ன வில்லேஜ் எதுவும் விட்டேன். அதுக்கப்புறம் மண்டேலா வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்போ மிஸ் பண்ணுற ஒரு இது இருந்துச்சு. திருப்பி இந்த கதையை சொல்லும்போது இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உடனே ஆரம்பிச்சேன் இந்த கதை. ஓகே, உடனே ஸ்டார்ட். இதே பஞ்சாயத்து எலெக்ஷன் வச்சு வேற மாதிரி ஒரு கதை சொன்னார். ஓகே ஓகே ஓகே. படம் நிறைய விஷயங்கள் படத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு பெண்ற கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காமிச்சிருக்கின்ற போது சமீபத்தில் நிறைய படங்கள் அந்த மாதிரி படங்கள் பார்க்குறோம். ஒரு கம்பேரிசன் ஒன்று இருக்குல்ல, இந்த படம் டைரக்டர் ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்களா? சொன்னேன். ஓகே, என்ன மாதிரி விஷயங்கள்லாம்? ஏன்னா ஹீரோயின் சப்ஜெக்ட்னு ஆக்கணும். ஃபஸ்ட்டு வேற மாதிரி இருந்தது, அப்போ ஹீரோயின் சப்ஜெக்டாக மாற்றணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் பொண்ணுங்கள்லாம் பேப்பர் படிக்க மாட்டாங்க, டிவி நியூஸ் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அரசியலுக்கு வர மாட்டாங்க. அரசியலுக்குலாம் வந்து இறங்கணும். அப்படி வர்ற பொண்ணுங்களே நம்ம ஆளுங்க கேள்வி பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க போஸ்டிங்கில் இருக்காங்க, அவங்க சேர ரேட்டை விலகி இருந்தது, அதை போய் எடுத்து போட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ வர யோசிப்பாங்கல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு. அரசியலுக்கு எது இருந்தாலும் வரணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு ஈவன் கேட்ட பண்ணது மாற்றுறது. யாரா இருந்தாலும் வரணும், இதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது, உடல் பற்றி கவலைப்படாமல் வரணும். ஓகே, நம்ம எல்லா படங்கள்லையும் நம்ம நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வருது. சாதின்ற ஒரு விஷயம் எங்கனாலும் முன்னெடுத்து பேச போகிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த படம் அவர் அந்த ஜாதின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லும்போது நீங்கள் என்ன விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க டேரக்டர் சார்? இல்லை, எனக்கு வந்து அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட், ஹீரோயின் தான் மெயின், ஜாதிங்க 2வது. அதில் வந்து ஹீரோயின் வருது, அந்த போராடுற ஒரு கேரக்டராக வருது. அதுதான் ஜாதியை பற்றி நாங்கள் ஒன்றும் ஜாதி பிரச்சனைல ஒரு பொண்ணு இறங்கி வருது. ஓகே ஓகே, அந்த விஷயத்தையும் நம்ம ஹைலைட் கொடுக்கல. ஓகே, இப்போ பொதுவாக நம்ம தயாரிப்பாளராக இருக்கும்போது நிறைய டாஸ்க்குன்னு நிறைய விஷயம் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இந்த படம் மூலமாக உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? சேலஞ்ச் எல்லாருக்கும் மாதிரி ரிலீஸ் தான். ஷூட்டிங்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா பக்காவாக பண்ணிட்டேன். ரிலீஸ் தான் பிரச்சனை. சின்ன படங்களுக்கே உள்ளது. இவ்வளோக்கும் பெரிய தனஞ்சயன் சார் மாதிரி ஆள் வந்துமே தேட்டர்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த படம் என்ன பட்ஜெட்டில் சொன்னார் ஸ்டார்டிங்கில்? இந்த படம் இந்த பட்ஜெட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது என்ன பட்ஜெட் சொன்னார் ஸ்டார்டிங்? ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப கம்மியாக இந்த சேத்துமான ஒரு படம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு 50 லட்ச ரூபாயில் தான் யோசித்தோம். ஓகே, ஆனால் எலெக்ஷன் நிறைய கூட அப்படியே கூடிடுச்சு. ஓகே, நாங்கள் கதை பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அப்போ டைரக்டர் சொன்ன வேற ஏதாவது ப்ரொடியூசர் பாருங்க, நீங்கள் என்னால் செலவு பண்ண முடியும், இவ்வளோதான் என் பட்ஜெட் 50-60 தான். ஓகே, அப்போ டைரக்டர் சொன்ன இல்லை நம்மளே பண்ணலாம், எதுனாலும் முன்ன நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டார். எனக்கு கதை நல்லா வந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணால் நல்லா இன்னும் நல்லா வரும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் வேற ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவர் வேணான்ட்டார், ஒரே நான் உங்களுக்கே பண்ணுறேன் அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் கூட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து பண்ணணும். 60 லட்சம் ஒரு ரூபா வரைக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். இப்போ எல்லாருமே படம்ன்ற விஷயம் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் ஆக்சசபிளாக இருந்தால் கூட ரிலீஸ்ன்னு ஒரு பக்கம் போனால் கூட அதில் நிறைய விஷயங்கள் வருது. ஒரு படம் ஒரே நாள் 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படம் அதில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கக்கூடாதுன்ற விஷயம். இந்த படம் ரிலீஸ் அப்போ என்னென்ன கஷ்டமான விஷயங்கள் இருந்துச்சு? இல்லை, தேட்டருக்காரங்களை குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு கலெக்ஷன் பார்ப்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா எங்கள் நியூ ஃபேஸ் எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, கண்டென்ட் மட்டும்தான் மெயின். அவங்க கண்டென்ட் முக்கியம் கிடையாது, ஆர்டிஸ்ட் தான் முக்கியம் தேட்டருக்காரங்களுக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் அப்போ தான் உள்ளே வருவாங்கன்னு நினைப்பாங்க. அதுதான் பிரச்சனை, நியூ ஃபேஸ் தான் பிரச்சனை. ஆர்டிஸ்ட் நோன் ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்க சொல்கிறது அதுதான். ஓகே, இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு படம் பண்ணுறோன்ற போது பெருசாக அந்த அதோட எதிர்பார்ப்பு நம்ம கிடைக்கலன்ற போது கொஞ்சம் சின்ன மன வருத்தம் உங்களுக்கு அது இருக்கும்.
அதை எப்படி டேக்கிள் பண்ணி இப்போ ஆனால் ரிவ்யூஸ் வந்து நல்லா வந்துச்சு நம்ம படத்துக்கு. ஓகே. அதனால எனக்கு ஓடிடியில் ஓரளவுக்கு ரீச் ஆகிடும். நான் அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. ரிவ்யூஸ் வந்து எல்லாமே யாருமே குறை சொல்லல. ஆனால் கண்டிப்பாக ஓடிடியில் எனக்கு ரீச் ஆகிடும். ஓகே. அதான் அந்த நம்பிக்கையில் இருக்கு. அவ்வளோ சின்ன சின்ன படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, நாளை நமதுன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த படம் கூட ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற போது அதோட நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும். வேற வழி இல்லை, அந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னும் போது அது மாதிரி விஷயங்களை ஒரு தயாரிப்பாளரை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஒரு பெரிய படம் வருது அப்படின்றது இல்லை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 25ஆந்தேதி ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பெரிய படம் விஜய் சேதுபதி படம் வந்துச்சு, அதனால நமக்கு தேட்டர் கிடைக்கல. புக் பண்ணியுமே இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம். ஓகே. அதெல்லாம் வரதான் செய்யும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வேறு எல்லாம் சின்ன படம்னா அப்படி தான் இருக்கும். அது மீறி தான் நம்ம ஜெயிக்கணும். ஓகே. அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு எல்லாமே. ஓகே. ஒரு தயாரிப்பாளராக இருந்து இப்போ அடுத்த வர இளம் தயாரிப்பாளர்களுக்கு நீ ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு? நம்ம எடுத்தாலும் ஒரு பெரிய பேனர் மூலியமா ரிலீஸ் பண்ணணும், நம்மளே ரிலீஸ் பண்ணக்கூடாது. பெரிய பேனர் மூலியமாக போனால் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஓகே. படம் எடுத்துட்டு நம்மளே ரிலீஸ் பண்ணக்கூடாது, பெரிய பேனர் மூலியமா போகணும். இப்போ நான் வந்து நீலம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை, ரீச் பண்ண முடியல அவங்களால. ஓகே. ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி பேசுவோம். சமீபத்தில் கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கிற போது இந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங் அப்பவுமே பெரிய ஒரு கலெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. நம்ம அந்த கலெக்ஷன் விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்கும் நம்ம சம்பளம் கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த கலெக்ஷன் விஷயத்துல ஒரு தயாரிப்பாளராக என்ன மைண்ட் செட்டில் அந்த இந்த அளவுக்கு அமௌண்ட் வரணுன்ற மாதிரி? மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் சத்தியம் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நினச்சேன். படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது மட்டும் தான் என் மைண்டில் வச்சேன். ஏன்னா இந்த படம் வந்து நான் எங்கேயும் கடன் வாங்கிலாம் பண்ணல, என் கை காசாக மட்டும். அதனால் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும், அதுதான் நான் நினச்சேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் 89 சினிமாவுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சினிமா விட்டு போயாச்சு. போயிட்டு கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃபை படிக்க வச்சேன். என் பொண்ணு, அவங்க டாக்டரு, என் பொண்ணும் டாக்டர் படிக்க வச்சிட்டேன். இப்போ அவங்க 2 பேருமே படித்து முடிச்சு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நம்ம இப்போ ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்தோம். ஓகே. உங்க பொண்ணுங்கெல்லாம் என் பொண்ணு என் ஒய்ஃபும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உங்களோட இந்த படத்தை எடுத்தோம். அதனால் இது வந்து ஆசைக்கு இதுக்கு எடுத்தது, வியாபார நோக்கத்திலாம் எடுக்கல. அதில் இவர் சொன்ன கதை நல்லா இருந்துச்சு, சரி இதனால பண்ணால் பேர் கிடைக்கும்னு தான் பண்ணோம். தெரியும், எல்லாருமே சொன்னாங்க ஆர்டிஸ்ட் போடுங்க, இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நான் சரி கடன் வாங்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிற வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை பண்ணேன். கடன் வாங்கி இப்போ ஆர்டிஸ்ட்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஸ்ட் படமும் நிற்கிது, தேங்கி நிற்கிது எவ்வளவோ. அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு நம்ம அந்த மாதிரி போகணும், கையில் இருக்கிற பணத்தை வச்சு எடுப்போம் அப்படிதான். அதனால எனக்கு கலெக்ஷன்லாம் பற்றி நான் கவலைப்படேன். அதெல்லாம் இந்த படம் நாளை நமதுன்ற ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருந்தீங்க. டைட்டில் ஏற்கனவே ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த டைட்டிலில் பிரச்சனை வந்துச்சா? படம் இல்லை வரல. ஓகே. ரைட்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணீங்களா? அது இல்லை, அந்த ப்ரொடியூசர் இல்லைப்பா. ஓகே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அதனால நம்ம பழைய ப்ரொடியூசர் இல்லைப்பா, அதனால பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இளம் தயாரிப்பாளர் இப்போ நான் படம் பண்ணுறேன் அப்படின்றது போது உங்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன அட்வைஸ் எடுத்துக்கணும்னா என்ன அட்வைஸ் எடுத்துக்கணும்? கடன் வாங்காமல் எடுங்க, கையில் இருக்கிற பணத்தை வச்சு எடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே. கடன் வாங்கக்கூடாது, கையில் என்ன பணம் இருக்கோ அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த படம் ரிலீஸ் அப்போ ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் நாங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்தோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வேற வச்சாங்க, படம் எடுக்க வரீங்களா கெடுக்க வரீங்களா அப்படின்னு. ஏன் அந்த புது படம் வந்தால் இந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து நடக்குது, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது புது படம் இல்லை, ஜாதியை வச்சு எடுத்ததுனால கேட்டாங்க அந்த கேள்வி. அது சினிமா வந்து கெடுக்கிறதுனா என்ன? இப்போ 60களில் வந்து சினிமாவை கெடுத்ததுனால தான் 67ல் ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு. இப்போ சினிமாவை கெடுக்கணும், கெடுத்தாதான் சமூக மாற்றம் வரும். இதுதான் பதில், அதுக்கான பதில். ஓகே. அதே மாதிரி சினிமாவை கெடுக்க வந்துருக்காங்க 2 பேர் வந்து கெடுக்கிறாங்கலாம் சொன்னாங்க. 2 பேரில் 2வது ஆள் எப்படின்னு தெரியாது. அந்த முதல் ஆள் அவரோட அமைப்பு ஒன்று வச்சு அவர் அந்த சமூகத்துக்காக என்னென்ன செய்யறோம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு அவங்க நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அந்த மக்கள் சமூகத்தை முன்னேற்றத்துக்காக எல்லாம் என்னென்னமோ செய்கிறாரு. இதுதான். சரி, தேங்க்யூ சார்.